ஷா ஆலம் லைன் என்று அழைக்கப்படும் LRT-3 இலகு ரயில் திட்டம் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி சேவையை தொடங்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது. ஃபால்ட் ஃப்ரீ ரன், அதாவது எந்த ஒரு குறையுமில்லாத சோதனையோட்டம் உட்பட அனைத்து அமைப்புகளும் தரநிலைகளுக்கு ஏற்ப செயல்படுகிறதா என்பதை கண்டறிய ஏதுவாக தற்போது அது இறுதிக்கட்ட பரிசோதனையில் உள்ளது. இந்த கடைசி கட்ட பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மை பரிசோதனைகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் டிசம்பர் 31ஆம் தேதி LRT-3 வெள்ளோட்டம் காணும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் மக்களவையில் கூறினார். இதற்காக ரேபிட் ரயில் நிறுவனம் ரயில் இயக்கம், பொறியியல், தொழில்நுட்பம் மற்றும் ஆதரவு பிரிவுகளுக்கு ஏற்கனவே 956 பணியாளர்களை நியமித்துள்ளது. ஒருவேளை இறுதி சோதனைகள் வெற்றியளிக்காவிட்டால் தேதி மேலும் தாமதமடையலாம் என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் வெள்ளிக்கிழமை KLIA-1 முனையத்தில் கனமழையை தொடர்ந்து கூரையிலிருந்து நீர் கொட்டிய சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட குத்தகையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க MAHB நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது. SOP நடைமுறைகளை பின்பற்றாத குத்தகையாளரின் தவறு மன்னிக்க முடியாத ஒன்றென கூறிய ஆந்தனி லாக், அச்சம்பவம் நாட்டின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். KLIA-வில் நீரூற்று போல் மழை நீர் கொட்டிய அச்சம்பவம் சமூக ஊடகங்களில் முன்னதாக பெரும் கேலிக்கு ஆளானது.